சூடாக பீட்சா சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். பீட்சா சாப்பிட்ணுன்னு நினச்சதும் தப்பில்லை, அதை செய்யறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது தான் வீட்டில் குழம்பு செய்கிற வெங்காயம் தக்காளி இருந்துச்சு. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். தக்காளி எடுக்கும்போது ஃப்ரிட்ஜில் இருந்து கேப்சிகமும் வெளியேட்டு பார்த்துச்சா, அதனால அதையும் தூக்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு சும்மா ரஃபாக சாப் பண்ணி வச்சுட்டேன். சரி இருக்கிறத வச்சு நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஃப்ரிட்ஜை திறந்தேன். நிஜமாவே கேஷுவலாக தான் ஃப்ரிட்ஜை திறந்தேன். அப்போதான் ஒளிஞ்சிட்டு இருந்தவன் என் கண்ணில் மாட்டினான். வாங்கிட்டு வந்த மஷ்ரூம் இருந்துச்சா, சரி வாடா தம்பின்னு தூக்கிட்டு வந்தாச்சு. அவனை நல்லா குளிப்பாட்டி கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ பீஸாவுக்கு வந்து மஷ்ரூம் பீஸான்னு நான் பேர் வச்சுட்டேன். திடீர்னு எனக்கு ஏன் பீஸா சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா இவனால தான். இவனை ஷாப்பிங் போகும்போது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் தம்பி ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமையில இருந்ததுனால அவனை பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அவன் மேலே கொஞ்சமாக பீஸா சாஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டாச்சு. கொஞ்சம் கூட கேப்பே விடக்கூடாதுன்ட்டு இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம ஒரு டிஷ்ஷு செய்கிறோன்னா செய்யறதுக்கு முன்னாடியே அதுக்கு பேர் வச்சிடக்கூடாது. அதோட அவுட்கம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பேர் வைக்கணும். ஏன்னா நானும் இன்னைக்கு அப்படி தான் பீட்சான்ட்டு பெரிய ஹைப்லாம் கொடுத்துட்டு மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டேனா. நானும் இன்னைக்கு டாமினோஸ் ஸ்டைலில் பீட்சா செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன். நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கிட்டு வந்த சீஸையும் மேலே அப்லோட் பண்ணியாச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த சீஸ் நிறைய தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஓவனில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ கூட எனக்கு பெருசாக பசி எடுக்கிற ஃபீல்லாம் வரல. ஆனால் நான் ஓவனில் வச்சுட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்து நல்லா ஸ்மெல் வேற வந்துச்சா, அதனால அப்படி இருந்துச்சான்னு தெரியல. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக பீஸா சீசனிங் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால ஃப்ளேவர் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தது டாமினோஸ் ஸ்டைல் பீஸா. ஆனால் எனக்கு கிடைச்சது என்னவோ பேக்கரி ஸ்டைல் பீஸா தான். நான்லாம் ஃபர்ஸ்ட் பீஸான்னு ஒன்று சாப்பிட்டதே சீலம் பேக்கரியில தான். இதே மாதிரி தான் ஒரு பீட்சா கொடுத்தாங்க. இது பார்க்கறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டேஸ்ட் வைஸும் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு.